இன்று நாம் பார்க்க இருக்கின்ற வீடியோ எலக்ட்ரோகார்டியோகிராம் இசிஜி என்று சுருக்கமாக சொல்கின்றோம். இதற்கு தமிழே இதய மின்னலை வரைவு என்று பெயர். இதயத்திலே ஒரு மின்சாரம் உற்பத்தி ஆகிறது. அது மில்லி ஆம்பியர் அளவு குறைந்த மின் உற்பத்தி செய்கிறது. இது 10வது நர்வ், வேகஸ் நர்வ், அந்த மூளையிலிருந்து வருகின்ற 10வது நரம்பு இதயத்திற்கு சப்ளை செய்கிறது. அந்த நரம்பிலிருந்து அந்த இதயத்தை தூண்டுகிறது சைனோ ஆரிக்குலர் நோடு என்ற ஒரு தசை திசு வலது ஆரிக்குலருடைய மேற்பாகத்திலே காணப்படுகிறது. அந்த சைனோ ஆரிக்குலர் நோடு ஒரு மின்சாரத்தை உற்பத்தி செய்து ஆரிக்குலை சுருங்க செய்கிறது. அதோடு தொடர்புடைய திசுக்கள் சைனோ வென்ட்ரிகுலர் நோட், அதனை சுருங்க செய்யும் பொழுது, அதனில் மின்சாரம் உற்பத்தி செய்யும் பொழுது வென்ட்ரிகல் சுருங்கிறது. அதோடு தொடர்புடைய ஹீசன் பர்கென்ஜெனைவர் என்று சொல்கிறோம். ஆகவே இவ்வாறு இதய துடிப்பு நடக்கிறது. இந்த இதய துடிப்பானது இதய செயல்பாட்டை நாம் அளவடிக்கணும். அதில் அதிகமான ஆபத்தான துடிப்பு என்பது ஒரு 120லிருந்து 140 ஒரு நிமிடத்திற்கு 120 to 140 துடிக்கும். அதுக்கு பேர் டேக்கிகார்டியா என்று பெயர். அதே போல் பிராடிகார்டியா என்றால் ஒரு நிமிடத்திற்கு 60க்கு குறைவாக சுருங்கி விரிந்தால் அதற்கு பிராடிகார்டியா என்று பெயர். சாதாரண நாடி துடிப்பு என்பது குறிப்பாக பொதுவாக 72 ஹார்ட் பீட், 72 பீட்டு செயல்பட வேண்டும். அது ஒரு நிமிடத்திற்கு. இது சிலருக்கு 80, 90 அந்த மாதிரி வரலாம். ஆக 60/80 பீட்டு ஒரு நிமிடத்திற்கு வைத்து கொண்டால் ஒரு பீட்டுக்கு எடுத்துக்கொண்ட ஒரு ஹார்ட் பீட்டுக்கு ஒரு இதய துடிப்புக்கு 0.75 மினிட்ஸ் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆகவே ஒரு துடிப்பு என்பது ஒரு ஹார்ட் பீட். இதயம் சுருங்குதலும் விரிவடைதலுக்கும் ஒரு ஹார்ட் பீட் என்று பெயர். ஆரிக்கல் சுருங்குதல், வென்ட்ரிக்கல் சுருங்குதல், ஆரிக்கல் விரிவடைதல், வென்ட்ரிக்கல் விரிவடைதல், இந்த நிகழ்ச்சிகளுக்கு பெயர் ஒரு ஹார்ட் பீட் என்று பெயர். இந்த ஆரிக்கல் சுருங்குதலுக்கு பெயர் சிஸ்டோல் என்று பெயர், விரிவடைதலுக்கு டயஸ்டோல் என்று பெயர். அதோடு அல்லாமல் ஹார்ட்டிலே நமக்கு லேப்டாப் ஸ்டெத்தாஸ்கோப் வைத்து பார்க்கின்றார்கள். அது லேப்டாப் என்ற ஓசை வருகிறது. அது எவ்வாறு வருகிறது என்றால், ஆரிக்கிலிருந்து வென்ட்ரிக்கிளுக்கு வரும்பொழுது இடது ஆரிக்கிலிருந்து இடது வென்ட்ரிக்கிள் வருகிறது. அதே வலது ஆரிக்கிலிருந்து வலது வென்ட்ரிக்கிளுக்கு அஸ்தரத்தம் வரும்பொழுது அந்த வால்வானது பிறகு மூடிக்கொள்ளும். இது ஆரிக்கிள் சுருங்கும் பொழுது வென்ட்ரிக்கிள் விரிவடைகிறது. வென்ட்ரிக்கிள் சுருங்கும் பொழுது அந்த ஈரிதழ் மூவிதழ் வால்வும் மூடிக்கொள்கிறது. பைகஸ்பிட் வால்வ் அண்ட் ட்ரைகஸ்பிட் வால்வ் க்ளோசஸ். அவ்வாறு மூடும் பொழுது லப் என்ற சத்தம் வரும். பிறகு வென்ட்ரிக்கிள் சுருங்கிறது. வென்ட்ரிக்கிள் சுருங்கும் பொழுது இடது வென்ட்ரிக்கிளிருந்து மகாதமனிக்கு ரத்தம் செல்லும்போது அந்த அரைச்சந்திர வால்வ், செல்லுலார் வால்வை திறந்து கொண்டு ரத்தமாக செல்கிறது. அதே போல் பல்மோனரி ஆர்டரி கீழே உள்ள அரைச்சந்திர வால்வை திறந்து கொண்டு அஸ்தரத்தம் செல்கிறது. அது திறந்து மூடும் பொழுது ஒரு சத்தம் அடைகிறது. டப் என்று பெயர். இந்த லேப்டாப் சவுண்டை நாம் ஸ்டெத்தாஸ்கோப்பிலே நார்மலாக இருந்தால் 72 தடவை துடிக்கும். அடுத்ததாக இந்த இசிஜி மின்னலை வரைவை வைத்துதான் நாம் இதயத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று கண்டுபிடிக்கின்றோம். இந்த இதய மின்னலை வரைவு பொதுவாக நாம் ஒரு கிராஃப் பேப்பர்லே நம்ம ஹார்ட்டுக்கு கீழாக செஸ்ட்லே எலக்ட்ரோடை ஃபிக்ஸ் செய்கிறார்கள். கையிலே காலிலே எலக்ட்ரோடை ஃபிக்ஸ் செய்து அது கம்ப்யூட்டர் வழியாக அந்த மின்னலை வரைவை பதிவு செய்கிறார்கள். அதற்கு PQRST என்று பெயர். அந்த PQRST என்பது என்னென்றால், P என்ற அலையானது, வேவானது ஆரிக்கல் சுருங்குவதை காட்டுதல். அந்த ஆரிக்கல் சுருங்கும் பொழுது அது எடுத்துக்கொள்கிற டைம் 80லிருந்து 100 மில்லி செகண்ட். பிறகு Pயிலிருந்து Q வரை உள்ள டைம் தான் 80லிருந்து 100.
QRS என்ற அந்த ஸ்பைக் ஒரு கூர்ப்பாக இருக்கின்ற ஒரு முள் மாதிரி இருக்கின்ற அதுக்கு பேர் QRS ஸ்பைக் காம்ப்ளெக்ஸ் என்று பெயர். அது வென்ட்ரிக்கிள் சுருங்குவதை காட்டுகிறது. இதற்கு டைம் எவ்வளோ எடுத்துக்கொள்ளும் என்றால் 80 100 மில்லி செகண்ட் எடுத்துக்கொள்ளும். அடுத்ததாக டி வேவ்ஸ் என்பது எஸ்லிருந்து டி வேவ்ஸு. இந்த டி என்பது வென்ட்ரிக்கிள் விரிவடைதலை காட்டுகிறது. அது 160 மில்லி செகண்ட். ஆரிக்கள் விரிவடைவதை இசிஜியில் காண முடியாது. அதாவது ஆரிக்கள் சுருங்கிறது, ஆனால் ஆரிக்கள் விரிவடைவதை இசிஜியில் நாம் காண முடியாது. ஆனால் இதில் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு ஆருக்கும் இன்னொரு ஆருக்கும் உள்ள இடைவெளி சமமாக இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு நார்மல் ஹார்ட் பீட் என்பது 0.6 to 1.2 செகண்ட் 1.2 செகண்ட்ஸ் இருக்க வேண்டும். அதே போல் இன்னொரு ஆருக்கும் இடையிலே 1.2 செகண்ட்ஸ் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் அது நார்மலான ஹார்ட். இதை இந்த விரிவடைதலும் சுருங்குதலும் ஒழுங்காக நடக்கிறது என்ற பொருள். அடுத்ததாக நாம் வென்ட்ரிக்குள் ஒழுங்கற்ற சுருங்குதலை பற்றி பார்க்கின்றோம். வென்ட்ரிகுலர் ஃபைப்ரிலேஷன் என்று பெயர். இது இந்த வேவ்ஸை பார்க்கும் பொழுது ஒரு ஒழுங்கற்று காணப்படுகிறது. இது ஹார்ட் லோயர் சேம்பர், அதாவது வென்ட்ரிக்கிள் என்பது இடது வென்ட்ரிக்கிள் வலது வென்ட்ரிக்கிள் இர்ரெகுலராக துடிக்கிறது. இவ்வாறு துடிக்கும் பொழுது நமக்கு இர்ரெகுலர் ரிதம், ஒரு ஒழுங்கற்ற ஒரு சுருங்குதல் விரிவடைதல் இருக்காது. அதோடு அல்லாமல் ஹார்ட் இந்த வென்ட்ரிக்கிளானது சுருங்கி ஒழுங்காக இரத்தத்தை அந்த மகாதமனி வழியாகவும் நுரையீரல் தமனி வழியாகவும் அனுப்ப முடியாது. அதனால் என்ன ஏற்படும் என்றால் செஸ்ட் பெயின் ஏற்படும், டேக்கிகார்டியா இதயம் வேகமாக துடிக்கும், டிசினஸ் சுற்றல் ஏற்படும், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் இவையெல்லாம் ஏற்படும். இந்த அடுத்ததாக முழு இதய அடைப்பு என்பது கம்ப்ளீட் ஹார்ட் பிளாக். இது ஒரு சீரியஸான ஹார்ட் ப்ராப்ளம். ஆரிக்கிள் வென்ட்ரிக்கிள் தனித்தனியாக இயங்குகிறது. இதில் ஏவி நோடு இது முக்கியமாக எதனால் ஏற்படுகின்றால் ஆரிக்குலோ வென்ட்ரிக்கிள் நோடு இன்டரப்ஷன், அதாவது ஒழுங்கற்று அந்த மின் உற்பத்தி இல்லாததால் இந்த பிரச்சனை வருகிறது. அது இல்லாமல் செஸ்ட் பெயின் வருகிறது, ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் வருகிறது. அடுத்ததாக டயர்ட்னஸ், இவைகளெல்லாம் இந்த முழு இதய அடைப்பினுடைய அறிகுறிகள். அடுத்தது அட்ரியல் ஃபைப்ரிலேஷன் என்பது ஆரிக்கிள் வேகமாக ஒழுங்கற்று துடித்தல். இந்த ஆரிக்கிள் வேகமாகவும் ஒழுங்கற்றும் துடிப்பதால் அந்த இரத்தமானது வென்ட்ரிக்கிளுக்கு சரியாக செல்ல இயலாது. இதில் முக்கியமாக என்ன சிம்டம்ஸ் என்னவென்றால் இர்ரெகுலர் ஹார்ட் பீட் இருக்கலாம், இது பிளட் கிளாட்டால் வரலாம். அடுத்ததாக ஹை ப்ரெஷர் இருக்கும். அடுத்தது ஃபெட்டிக், இதனால் என்னவென்றால் ஒரு சோர்வு ஏற்படலாம், செஸ்ட் பெயின் ஏற்படும், டிசினஸ் ஒரு தலை சுற்றல் ஏற்படும். சிலருக்கு தாடையில் கூட வலி இருக்கும், கையில் பயங்கர வலி இருக்கும். அவ்வாறு இருந்தால் இதெல்லாம் ஆரிக்கிள் வேகமாக ஒழுங்கற்று துடித்தல் என்று பெயர். இதனுடைய ஆரிக்கிளுடைய இந்த படம் ஒரு இந்த ஸ்பைக்கு இடைவெளி ஒழுங்காக இருக்காது. அதோடு அல்லாமல் இந்த PQRS இந்த வேவ் ஒழுங்காக இருக்காது. அடுத்ததாக இதயம் முணுமுணுப்பு என்பது ஒழுங்கற்ற வால்வுகள் திறந்து மூடினால் அதற்கு முணுமுணுப்பு என்பது, இது ஸ்டெத்தாஸ்கோப்பில் அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். இது கொழுப்பு அடைத்துக் கொள்வதால், அதாவது வால்விலை கொழுப்பு அடைத்துக் கொள்வதால், கிருமிகள் தாக்கத்தால், இதர பலவீனம் இவற்றால் இந்த ஹார்ட் மர்மர் ஏற்படுகிறது. பொதுவாக இதய திசு சாவு என்பதும் மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன் என்று சொல்கிறார்கள். அது எதனால் வருகிறது என்றால் கரோனரி ஆர்டரி சப்ளை செய்யும் பொழுது அந்த கரோனரி ஆர்டரி என்பது அதில் அடைப்பு ஏற்படலாம். ஒரு மெயின் கரோனரி ஆர்டரிலிருந்து 3 பிரிவுகள் வரும் பொழுது அதில் அடைப்பு ஏற்படும் பொழுது அந்த மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன், அதாவது இதய திசுக்கு சரியாக உணவு செல்லாது, அதாவது ஆக்சிஜன் செல்லாது, எனர்ஜி கிடைக்காது. எனவே அந்த இடத்தில் உள்ள செல்கள் செத்துவிடும். அப்பொழுது இந்த ஹார்ட் அட்டாக் வருகிறது. அதனை உடனே சரி செய்ய வேண்டும். இதற்கு பேர் மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன் என்று பெயர். இதனை கண்டுபிடிப்பதற்கு ட்ரப்போனின் என்சைம் 1 என்ற ஒரு வரைபடத்தை எடுக்கிறார்கள். ஸோ இத்துடன் இந்த வீடியோவை முடிவடைகிறது.